முருகாசரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய திருவருளும் அருட்குருநாதர் ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகளின் குருவருளும் முன்னின்று அருள முருகவேல் பன்னிரு திருமுறை ஆய்வு மையம் இணையவழி வகுப்பாக அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த திருப்புகழை தொடர் வகுப்பாக பயின்று வருகிறோம். ஆக இன்றைய வகுப்பிலே ஒரு 5 திருப்பாடல்கள் நாம் படிக்க இருக்கின்றோம். முருகாசரணம். நம்ம தொடங்கலாம். அம்மா தொடங்கலாம்மா. ஓகேண்ணா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. விநாயகர் துதி. விதியதன் ஒரு உமை கொலமிகு கரியது வடிகுடுதனதடி வழிபடும் அவரிட கடிகணபதி வர மருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே. முருகாசரணம். பக்கம் எண் 20. சினத்தவர் முடிக்கும். தன தன தனதம் தன தன தனதம் தன தன தனதம் தனதான சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் அறிவோம் யாம். நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் முறுக்கும் இசைக்கருவருக்கும் பிறவாமல் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் முறுக்கும் இசைக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்ப நிறை உரைக்கும் செயல் தாராய் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல் தாராய் திமி திமி திமித்தின் தகுத்த குத்த குத்து தன பேரி தன 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 திமி திமி திமித்தின் தகுத்த குத்த குத்தல் தன பேரி தன 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 திமி திமி திமிதி தகுத்த தகுத்தல் தன பேரி தன 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 திமி திமி திமிதி தகுத்த தகுத்தல் தன பேரி தடுட்டுடுட்டுடுண்டென துடி முழக்கும் தலத்துடன் நடக்கும் கொடு சூர தடுட்டுடுட்டுடுண்டென துடி முழக்கும் தலத்துடன் நடக்கும் கொடு சூர தடுட்டுடுண்டென துடி முழக்கும் தலத்துடன்
அடக்கும் கொடு சூரர் தடுட்டுடு துடுட்டுண்டென துடி முழக்கும் தலத்துடன் அடக்கும் கொடு சூரர் தடுட்டுடுட்டுடுண்டென துடி முழக்கும் தலத்துடன் அடக்கும் கொடு சூரர் சிரத்தையும் முதல் சங்கரித்து மலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா சினத்தையும் உடற் சங்கரித்து மலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா தினைகிரி குரப்பல் தனத்தினில் சுகித்தில் திருத்தணி இருக்கும் பெருமாளே சினைகிரி குரப்பில் தனத்தினில் சுகித்தில் திருத்தணி இருக்கும் பெருமாளே தினைகிரி குரப்பில் தனத்தினில் சுகித்தில் திருத்தணி இருக்கும் பெருமாளே தினைகிரி குரப்பில் தனத்தினில் சுகித்தில் திருத்தணி இருக்கும் பெருமாளே திணைகிரி குரப்பில் தனத்தினில் சுகித்தில் திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே. முருகாசர். முருகாசரணம். இந்த 21வது திருப்புகழ் பக்கம் எண் 20ஆம் பக்கம். திருத்தணிகையிலே அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்தது இந்த திருப்புகழ். திருத்தணிகை என்பது முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்து திருப்பரங்குன்றத்திலே தேவயானையை மணர்ந்து சினம் தணிந்து இருந்த குன்று என்றமையால் செருத்தணி என்று வழங்கப்பட்டது. செருனா கோபம், செருத்தணி என்று வழங்கப்பட்டது. இன்றைக்கு மருவி திருத்தணி என்னும் பெயரினால் அந்த பதி அழைக்கப்படுகிறது. குன்றுதோர் ஆடும் குமரவேல் அந்த தலத்தில் விரும்பி உறைந்து அன்பர்களுக்கு அருள் செய்கின்ற இணையில்லாத பொருளாகவும் அவன் விளங்குகின்றான் என்பதனால் தணிகையில் இணையிலி என்றும் போற்றப்படக்கூடிய கடவுள் வாரியார் சுவாமிகள் திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் என்றெல்லாம் அந்த பெருமானுடைய பெருமையை எடுத்து இயம்பிருக்கிறார். அத்தகைய வகையிலே செங்கல்வராயன் என்ற திருநாமத்தோடு அங்கே முருகப்பெருமான் எழுந்தருளி அருள் செய்கின்றான். அங்கே சென்று அருணகிரிநாத சுவாமிகள் இந்த அற்புத திருப்புகளை நமக்கு பாடி அருளுகிறார். சின்னத்தவர் முடிக்கும் முருகன் அடியார்களை கோபிப்பவர்களுடைய தலைக்கும், முடினா இந்த தலையை குறிக்கும். சினத்தவர் முடிக்கும் யார முருகன் அடியார்களை கோபிப்பவர், கோபம் கொள்பவர்கள், அவர்களோடு சண்டையிட நினைப்பவர்கள். பகைத்தவர் குடிக்கும் அவர்களோடு பகை செய்ய வேண்டும், அவர்களுடைய குடும்பத்திற்கு இடையூறு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள். செகுத்தவர் உயிருக்கும் அவர்களை கொலை முதலியவை செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களுக்கு சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். அவர்களை கண்டு கோபமாக சிரிப்பவர்களுக்கும் அவர்களை பழிக்கும் தன்மையை உடையவர்களுக்கும் திருப்புகழ் நெருப்பாகி அடியோடு அழிக்கும் என்பதை யாம் அறிவோம் அப்படின்னு சொல்றார். யாராக இருந்தாலும் முருகன் அடியார்களை கோபித்தோ அல்லது முருகன் அடியார்களிடத்துல பகை கொண்டாலோ அல்லது அவர்களை கொலை செய்தல் முதலிய தவறான சிந்தனைகளில் ஈடுபட்டாலோ, அவர்களை கண்டு கோபமாக சிரித்தாலோ நகைத்தாலோ ஏளனம் செய்தாலோ அவர்களை பழித்தாலோ திருப்புகள் என்பது நெருப்பாக மாறி அவர்களை அழிக்கும் என்பதை யாம் அறிவோம் என்று சுவாமி சொல்றார். இந்த திருப்புகள் எத்தன்மை வாய்ந்தது என்றால் நினைத்ததும் அழிக்கும், மனத்தையும் உருக்கும், நாம் என்ன வேண்டுகின்றோமோ அதனை எல்லாம் தரக்கூடியது. அடியார்களாகிய நாம் எதை நினைக்கின்றோமோ அதனை நினைத்தவுடனே தரவல்லது. பாடுவோர் கேட்போர் ஆகியோருடைய மனத்தை உருக்குவது, இந்த உலகத்திலே மீண்டும் பிறவாத வண்ணம் காக்கக்கூடியது இந்த திருப்புகழ். நிசி கருவறுக்கும் அப்படின்னு சொல்றார். இருள் நிறைந்த கருக்குழியிலே விழுந்து துயரை அடையா வண்ணம். இருள் நிறைந்த கருக்குழி என்பது ஒரு தாயினுடைய கருவறை. அந்த தாயினுடைய கருவறையை நாம் மீண்டும் சென்று பிறக்காத வண்ணம் செய்வது இந்த திருப்புகழ். மேலும் என்னென்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா, நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், எல்லாவற்றையும் எரிக்க வல்லது நெருப்பு. அந்த நெருப்பையே எரிக்கக்கூடிய தன்மை உடையது. உயர்ந்தது மலை, பெரியது மலை, அந்த மலையை இடித்து எரியக்கூடிய வல்லமை உடையது இந்த திருப்புகழ். அத்தகைய நிறை புகழை பாடக்கூடிய
நல்ல வாய்ப்பினை நீ எனக்கு தந்தருளுவாய் என்று வேண்டுகின்றார். திருப்புகளுடைய சிறப்பை சொல்லி, திருப்புகளுடைய பெருமையை சொல்லி, அந்த திருப்புகழை பாடுவதற்குண்டான நிறைப்புகழ் அப்படின்னு அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லுகின்றார். நிறைப்புகழ் உரைக்கும் செயல் தாராய். நிறைப்புகழ் என்றால் நிறைவான புகழ். எல்லா பொருள்களுக்குமே நிறைந்த பொருள் திருப்புகழ். அதனாலதான் அந்த திருப்புகழை கேட்கக்கூடிய அடியார்களுடைய சிந்தை வலுவாமல் இருந்து அவர்களுக்கு ஆண்டவன் அருள் செய்வான். அத்தகைய திருப்புகளை படிக்கக்கூடிய, பாடக்கூடிய, ஓதக்கூடிய நல்ல வாய்ப்பினை தந்தருள்வா என்று முருகப்பெருமானிடத்திலே வேண்டி தனத்தன திமித்திமின் தகு என்ற தாள ஓசைகளோடு பேரிகை எல்லாம் முழங்குகின்றது. அடுட்டுடு துடுட்டுண்டு என்ற ஓசையிலே உடுக்கைகள் எல்லாம் முழங்குகின்றது. தாளத்தோடு சேனைகளோடு போருக்கு வந்த கொடு சூரராகிய அசுரர்களுடைய சினத்தையும் அவர்களுடைய உடலை எல்லாம் அறுத்து பிணமலையாக குவித்த சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலனான புன்னகை, சிரித்தல் என்றால் புன்னகை, புன்னகையோடு அந்த அசுரர்கள் முழுவதையும் பிணமலையாக குவித்து எரித்து சாம்பலாக்கிய கதிர்வேலா என்பது ஒளிமிக்க வேற்படையை உடைய வீரன். திணைக்கிரி குரப்பெண் தனத்தினில் சுகித்தென் திருத்தணி இருக்கும் பெருமாளே. திணைப்பயிர்கள் விளையும் மலைக்கு சென்று அங்கே குறவள்ளியாக விளங்கக்கூடிய வள்ளியை மார்புற அணைத்து இன்பமுற்ற பெருமாளாக, உயர்ந்தோர்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய திருத்தணியிலே இந்த சுவாமி எழுந்தருளி இருக்கிறான். ஏன்னா நம்ம அருணகிரிநாத சுவாமி பல பாடல்ல பதிவு பண்றார். சித்தர்களும் முனிவர்களும் பலரும் இந்த திருத்தணிகையில இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு செய்கின்றார்கள். அத்தகைய பெருமைக்குரிய இந்த பெருமானை உயர்ந்தோளால் புலப்படக்கூடிய அற்புத பொருள் திருத்தணியில் எழுந்தருளி இருக்கிறான் என்று சொல்றார். இந்த பாடலினுடைய கருத்து என்னன்னா, திருப்புகழ் எல்லாவற்றிற்கும் மேலான நூல். அந்த நூலுக்கு அருணகிரிநாத சுவாமிகள் அடைமொழியோட நிறைப்புகழ் உரைக்கும் செயல் தாராய்ன்னு கேட்கிறார். முருகா, உன்னை பாடணும், திருப்புகழால் பாடணும், பெருமைகளை எல்லாம் வைத்து பாடணும், அந்த பாடக்கூடிய நல்ல பணியினை நீ எனக்கு தந்தருள்வாய்ன்னு சொல்லி அந்த திருப்புகளுடைய பெருமைகளை சொல்லுவதுதான் முதல் 4 அடிகள். முருகன் அடியார்களை கோவிப்பவர்களோ, முருகன் அடியார்களிடத்துல பகை கொள்ளணும்னு நினைக்கிறவங்களோ, முருகன் அடியார்களை கண்டு கோபமாக சிரிப்பவர்களோ, கொலை செய்ய திட்டமிடுவர்களோ, அவர்களை பழிப்பவர்களோ, இத்தகைய செயலை செய்யக்கூடியவர்களுக்கு திருப்புகளே நெருப்பாகி அவர்களை அடியோடு அழிக்கும் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அருணகிரிநாத சுவாமி சொல்றார். அதனை எல்லாம் நான் தெரிந்து கொண்டேன். அந்த திருப்புகள் எப்படிப்பட்டது? அடியார்களாகி அவர்கள் எது நினைக்கின்றார்களோ அதனை கொடுக்க வல்லது. அந்த திருப்புகள் பாடுவோர், திருப்புகளை கேட்போர் அவர்களுடைய மனத்தை உருகச் செய்வது. மீண்டும் தாயினுடைய கருப்பையில் அகப்படாத வண்ணம், பிறவாத வண்ணம் காக்க வல்லது இந்த திருப்புகள். அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் எரிக்கக்கூடிய நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், எல்லா பொருள்களுக்கும் நிறைந்த பொருளாக இருப்பது இந்த சிறப்பான திருப்புகள். இந்த சிறப்பான திருப்புகளை பாடக்கூடிய பணியை, நல் பணியை நீ எனக்கு தந்தருள வேண்டும்னு சாமியிடத்துல வேண்டி, முருகப்பெருமான் போர்க்களத்திலே தாள ஓசைகளோடு உடுக்கைகள், பேரிகைகள் இவையெல்லாம் முழங்க சேனையோடு அவர் போருக்கு சென்று கொடிய அசுரர்களை எல்லாம், அவர்களுடைய கோப கனல்களை எல்லாம் அழித்து அவர்கள் அத்துணை பேரையும் பிணமலையாக குவித்தார். உடல் சங்கரித்து மலைமுற்றும் அப்படின்னு சொல்றார். பிணமலையாக குவித்து புன்னகை பொறிந்த திருமுகத்தோடு அவன் காட்சி தருகின்றான். அனைவரையும் எரித்து சாம்பலாக்கி குவித்த ஒளிமிக்க வேற்படையை உடைய முருகப்பெருமான் திணைப்பகுதியான மலைப்பகுதி குறிஞ்சி நிலம், அந்த குறிஞ்சி நிலத்திலே வள்ளியை மாறுபுற அணைத்து இன்பமுற்ற பெருமாளாக இருக்கின்றான். அவன் உயர்ந்த பெருமக்கள் போற்றப்படக்கூடிய திருத்தணி எனும் திருத்தலத்திலே எழுந்தருள் இருக்கிறான் என்று இந்த பாடலினை சொல்லுகின்றார். முருகாசரணம். அடுத்த பாடல். அடுத்த பாடல் போயிடலாமா? அடுத்த பாடல். சரிங்கண்ணா. முருகாசரணம். அடுத்த பாடல் நினைத்த தித்தனை, பக்கையின் 21. தன 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 தான
தனத்த தத்த தன தனதான தனத்த தத்த தன தனதான தனத்த தத்த தன தனதான நினைத்ததெத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவமுற்றழியாமல் கதித்த நித்திய சித்தருள்வாயே நினைத்ததெத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவமுற்றழியாமற் கதித்த நித்திய சித்தருள்வாயே மனிதர் பத்தத மகெலியோனே மதித்த முத்தமிழிற் பெரியோனே செனித்த புத்திரரில் சிறியோனே திருத்த நிப்பதியிற் பெருமாளே மனிதர் பத்தத மகெலியோனே மதித்த முத்தமிழிற் பெரியோனே ஜெனித்த புத்திரரில் சிறியோனே திருத்த நிப்பதிர் பெருமாளே திருத்த நிப்பதிர் பெருமாளே. முருகாசனம். முருகாசரணம். இந்த 22வது திருப்புகழ். இந்த திருப்புகளையும் அருணகிரிநாத சுவாமிகள் திருத்தணிகை மலையிலே அருளி செய்திருக்கிறார். பாடலுக்கான விளக்கம். நினைத்தது எத்தனையில் தவறாமல், நினைக்கக்கூடியது எந்த அளவும் தவறாமல் கைகூட வேண்டும். நிலைத்த புத்திதனை பிரியாமல், நிலையான ஞானத்தை நான் எப்பொழுதும் பிரியாமல் இருக்கவும், கனத்த தத்துவமுற்றழியாமல், பெருமை வாய்ந்த தத்துவங்களை கடந்த அதற்கு அப்பாலான நிலையை யான் அடைந்து அழியாமல் இருக்க வேண்டும். கதித்த நித்திய சித்த அருள்வாயே, அவற்றிலிருந்து வெளிப்படக்கூடிய நிரந்தரமான சித்த நிலையை, முத்தி நிலையை நீ எனக்கு அருள வேண்டும். மனிதர் பத்தர் தமக்கு எளியோனே, மனிதர்களுக்குள்ளே அன்புடையவர்களாக இருக்கக்கூடியவர்களிடத்திலே மிக எளியவனாக இறைவன் வெளிப்படுவான். மதித்த முத்தமிழில் பெரியோனே, மதிக்கப்படுகின்ற போற்றப்படுகின்ற இயல் இசை நாடகம் என்ற தமிழுக்கும் முதல்வனாக, தலைவனாக, சிறந்தவனாக முருகப்பெருமான் இருப்பமையால் இங்கே முத்தமிழில் பெரியோனே என்கிறார். செனித்த புத்திரரில் சிறியோனே, சிவபெருமானிடத்திலிருந்து தோன்றிய குமார்களுள் இவர்தான் இளையவர். அதாவது எல்லாருக்கும் இவர் தான் இளையவர். விநாயகர், வீரபத்திரர், வைரவர், முருகர். இதுல முருகர் தான் கடைசி பிள்ளை. அதனாலதான் செனித்த புத்திரரின் சிறியோரே, திருத்தணி பதியில் பெருமாளே, திருத்தணி என்னும் பதியில் எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமானே என்று வேண்டுகின்றார். பாட்டிலுடைய கருத்தாக அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லுவது, நிரந்தரமான சித்த நிலையை, சித்தி நிலையை நீ எனக்கு அருள வேண்டும் என்று எல்லாம் வல்ல பெருமானிடத்திலே வேண்டுகின்றார். நான் நினைப்பது எதுவும் தவறாமல் கைகூட வேண்டும். நிலையான ஞானத்தை நான் என்றும் விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். பெருமை வாய்ந்த தத்துவங்களை எல்லாம் கடந்த நிலையில் எனது ஆன்மாவானது அழியாமல் இருக்க வேண்டும். இங்கே யான்னா ஆன்மா, தத்துவம் அழியாமல் என்று தன் ஆன்மா அழியாமல் இருக்க முத்தி நிலையை வேண்டி இதனை கேட்கின்றார். வெளிப்படக்கூடிய அந்த நிரந்தரமான சித்தி நிலையை நீ எனக்கு அருள வேண்டும். அந்த சித்த நிலை, ஞான நிலை, சித்தி நிலை, இப்படி பலவாறாக போற்றக்கூடிய பரிபூரண ஆனந்த நிலை, அந்த சச்சிதானந்த நிலையை பெறுவதற்காகத்தான் ஆண்டவன் எல்லா அன்பர்களுக்கும் அருள் செய்கிறான். அந்த ஆண்டவனை பத்தி சில வார்த்தைகள் சொல்லும் பொழுது சொல்றார், அவன் மனிதர்களுக்குள்ளே அன்புடையவராக இருப்பார்கள், அவர்களுக்கு எளியவனாக இருக்கிறான். இயலிசை நாடகம் என்ற முத்தமிழுக்கு முதல்வனாகவும் தலைவனாகவும் பெரியவனாகவும் இருக்கின்றான். சிவபெருமானிடத்திலே இருந்து தோன்றிய குமாரர்களுள் இவன் இளையவனாக இருக்கிறான். திருத்தணி என்னும் பதியிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமானே, எனக்கு பதித்த நித்திய சித்த அருள்வாயே, வெளிப்படுகின்ற நிரந்தரமான, நித்திய என்றால் நிரந்தரமான சித்தி நிலையை, சித்த நிலையை, ஞான நிலையை, மோன நிலையை எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம்.
அந்த நிலையை தந்து நீ எனக்கு அருள வேண்டும்னு கேட்கிறார். இதுல தத்துவங்களை பத்தி சொல்லும் பொழுது கணக்க தத்துவங்கள் உற்றழியாமல்னு சொல்றார். தத்துவம் என்பது 36ஆக சொல்லப்படும். அது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, பிறகு அது தேவைப்பட்டா படிச்சுக்கலாம். அதுல முதல்ல ஆன்ம தத்துவமாக ஒரு 24னை சொல்லுவார்கள். வித்யா தத்துவமாக 7ஐ சொல்லுவார்கள், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். சிவ தத்துவமாக 5ஐ சொல்லுவார்கள். இந்த சிவ தத்துவத்திலே சுத்த தத்துவம் என்றும் சொல்லுவார்கள். இதுல சிவபெருமானே இருந்து எல்லாவற்றையும் அருளுகின்றான்னு பார்க்கிறோம். வித்யா தத்துவம் ஆன்ம தத்துவத்துக்கு தனித்தனி அதிகார மூர்த்திகள் ஸ்ரீகண்ட ருத்திரர், ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் முதலியவர்களை நியமித்து இந்த தத்துவங்களை எல்லாம் இறைவன் இயக்குகின்றான். இந்த தத்துவ கூட்டத்துலதான் இந்த உலகம் இருக்கின்றது, மாயையால் அடைக்கப்பட்டது. இந்த உலகத்திலே கருவி கரணங்களோடு நாம் இருக்கின்றோம். அந்த கருவி கரணங்களோடு இருப்பதுதான் ஆன்ம தத்துவம். ஆன்மாக்களுக்கே உரிய தத்துவங்கள் இந்த 24ஆக சொல்லப்படும். அதுலதான் பொறி, புலன் இவை எல்லாம் இருக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கருவிகள், அந்த கருவிகள் இயங்கக்கூடிய ஆற்றலுக்கு தத்துவம்னு பேரு. எடுத்துக்காட்டா கை என்றது கருவி. இந்த கை என்ற கருவி இயங்குவதற்கு ஒரு ஆற்றல் இருக்குல்ல, அந்த ஆற்றலுக்கு தத்துவம்னு பேரு. இப்படி தத்துவங்களுக்கு எல்லாம் கடந்த நிலை, முத்தி நிலை, வீடு பேரு கிடைச்சிச்சுன்னா அவங்க தத்துவங்கள் எல்லாம் கடந்த நிலையில இருப்பாங்க. அந்த தத்துவ நிலை எனக்கு இந்த தத்துவ நிலையில நான் பட்டு அழியாத நிலை எனக்கு வேணும். தத்துவ நிலையில படுறது இப்ப இல்ல, நம்ம தத்துவ நிலை பட்டு இந்த உலகிலே வாழ்றோம். ஆனா சுவாமி என்ன கேட்கிறார், தத்துவ நிலை அதன் வழியிலே நான் படாமல், என்னுடைய ஆன்மா அது வழி செல்லாமல் நான் அழியாமல் இருக்க வேண்டும்னு கேட்கிறார். அத்தகைய பாடல்ல நிரந்தரமான சித்தியை கேட்டு முருகப்பெருமானுடைய புகழை எல்லாம் பாடுகின்றார். குறிப்பாக பக்தர் தமக்கு எளியவனாக சுவாமி இருக்கிறான். அன்புடையவர்களிடத்திலே அவன் மிக எளியவனாக இருக்கிறான். முத்தமிழில் அவன் பெரியவனாக இருக்கிறான். சிவபெருமானிடத்திலே தோன்றிய குமாரர்களுள் அவன் இளையவனாக இருக்கிறான். வீரபத்திரர், விநாயகர், வைரவர், முருகர் இதெல்லாம் சிவபெருமானுடைய புதல்வர்கள். செனித்த புத்திரரில் சிறியோனே அப்படின்னு பதிவு செய்கிறார். திருத்தணி பதியில் பெருமாளை என்று திருத்தணிகையிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாளை பாடுகின்றார். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல் பக்க எண் 22, நிலையாத சமுத்திரம். தனதான தனதனதான தனதான தனதனதான தனதான தனதனதான தனதான நிலையாத சமுத்திரமான சமுசார துரைகனின் மூழ்கி நேசமானதென பல பேசி அதனூடே நெடுநாளும் உழைப்புலதாகி பெரியோர்களிடைவரவாகி நினைவாணி நடதி தொல்வேணி துதியா நெடு உழைப்புலதாகி பெரியோர்களிடை கரவாகி நினைவால் நினடி தொழில் பேணி துதியாமல் தலையான உடற்பினி ஊறி பல வேகி பைத்தியமாகி தடுமாறி தலையான உடற்பினி ஊறி பவனோயின வேகி சலமாகி தடுமாறி தவியாமல் பிறப்பையும் நாடி அது வேற அரு துணையோதி தலைமீதில் பிழைத்திடவே நீ அருள்தாராய். தவியாமல் பிறப்பையும் நாடி அது வேற அரு துணையோதி தலைமீதில் பிழைத்திடவே நீ அருள்தாராய். கல்யாண சுத்திரனாக குரமாதனகு வினோத கவினாறு புயத்திலுலாவி விளையாடி கலியான சுபுத்திரனாக குரமாது தனக்கு வினோத கவினாறு புயத்திலுலாவி விளையாடி
நடிகேனி சுகப்படவேவே கடனாகும் இது குணமாகும் முருகோனே. பலகாலம் உனை தொழுவோர்கள் மறவாமல் திருப்புகழ் கூறி படி மீது துதித்துடன் வாழ அருள்வேலே. பலகாலம் உனை தொழுவோர்கள் மறவாமல் திருப்புகழ் கூறி படி மீது துதித்துடன் வாழ அருள்வேலே. பதியான திருத்தனி மேவும் சிவலோக என பரிவேறு பவரோக வைத்தியநாத பெருமாளே. பதியான திருத்தனி மேவும் சிவலோகம் என பரிவேறு பவரோக வைத்தியநாத பெருமாளே. பவரோக வைத்தியநாத பெருமாளே. பவரோக வைத்தியநாத பெருமாளே. முருகாசரன். முருகாசரணம். இந்த திருப்புகழும் அருணகிரிநாத சுவாமிகள் திருத்தணிகளிலே அருளி செய்தது. பாடலுக்கான விளக்கம்: நிலையாத சமுத்திரமான என்று தொடங்குகின்றார். ஆழம் அகலம் இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய சமுத்திரம் போன்று, கடல் இவ்வளவு ஆழம்தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஆழ அகலத்தை உடைய பெரிய பரப்பைத்தான் நம்ம சமுத்திரம் கடல்னு சொல்றோம். அந்த சமுத்திரம் போன்று சமுசார துறைக்கனில் மூழ்கி, சம்சாரமாகிய நீர்த்துறைகளிலே மூழ்கி, நிசமானது என்பதையெல்லாம் பேசி மெய்யை மறந்து பல பொய்களை பேசி அதனோடு நெடுநாளும் உழைப்பு நீண்ட காலமாக அந்த சம்சார கடலிலே உழைப்பவனுமாக மாறி பெரியோர்களிடத்திலே கரவாகி பெரியோர்கள் கூட்டத்திலே சேராமல் ஒளிந்து மறைந்து ஒதுங்கி இருந்து நினைவால் நினது திருவடியை நல்ல நினைவோடு, நினைவு என்பது இங்கே நல்ல நினைவை குறிக்கும், நல்ல நினைவோடு நினதடி தொழில் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபாடு பண்ணக்கூடிய தொழில் என்ன இங்க எதை சுவாமி குறிக்கிறார்னா தொண்டை குறிக்கின்றார். தொழிலை பேணி துதியாமல், பேணி என்றால் இங்கே விரும்பி, துதியாமல் என்றால் போற்றாமல், நல்ல நினைவோடு உன் திருவடியை போற்றக்கூடிய தொண்டாக நான் செய்து விரும்பி போற்ற மறுத்து விட்டேன், நான் விரும்பி போற்றாமல் இருக்கின்றேன். அதனால என்ன ஆச்சு தெரியுமா? தலையான உடற்பிணி ஊறி பவநோயில், இந்த உடலிலே பல நோய்கள் வந்து என்னை தாக்கியது. இந்த சம்சார சாகரத்திலே பிறவி எனும் நோய் அலை வீசுகின்றது. கோபம் கொண்டு பைத்தியக்காரன் போல நான் மாறி தடுமாறி நான் தவிக்காமல் இந்த பிறப்புக்கு காரணமான நாடி வேரை, அதனுடைய ஆணி வேராக இருக்கக்கூடியதை நாடி அறுத்து உன்னையே துதிக்கக்கூடிய நிலையை எனக்கு நீ அருள, உன்னுடைய அருளை தாராய், நினதருள் தாராய், உனையோதி தலை மீதில் பிழைத்திடவே நினதருள் தாராய் அப்படின்னு கேட்கிறார். முருகா, கோபம் கொண்ட பைத்தியக்காரன் போல நான் மாறி நான் தடுமாறி தவிக்காமல் பிறவியினுடைய மூல காரணமாக இருக்கக்கூடியதை நாடி வேரை அறுத்து அதனை ஆராய்ந்து அதன் ஆணி வேராக இருப்பது ஆசைதான், எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். பிறப்புக்கு காரணம் இந்த ஆசைதான். ஆசையாகிய ஆணி வேரை அறுத்து உன் புகழ் ஓதி, உனது புகழை ஓதி இந்த உலகத்திலே நான் உய்யுமாறு உன் திருவருள் புரிந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். மேன்மை பெற்ற கல்யாண மாப்பிள்ளையாக விளங்கக்கூடியவன் புறமாது தனக்கு வள்ளியிடத்திலே சென்று வள்ளி தேவி இடத்திலே உல்லாசமாக இருக்கக்கூடிய வினோதனும் இந்த சுவாமி தான். கவினாறு உயத்தில் உலாவி விளையாடும் கலிகூறும் உனை தேடும் அடியேனை அழகு நிறைந்த அந்த குறப்பெண்ணாகிய வள்ளியின் திருப்புயத்தில் தழுவி உலாவி லீலைகளை எல்லாம் புரிந்து மகிழக்கூடிய பெருமானே, உன்னையே உற்ற துணை என்று தேடக்கூடிய என்னை சுகப்பட, சுகம்னா இன்பம்னு பொருள், ஆக இன்பம் நான் அடையும்படி நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும்.
இதுவே கடனாகும்னு கேட்கிறார். இதுதான் உனக்கு கடமையும் கூட முருகா. என்னை சுகமாக வைத்திருக்கக்கூடிய அருளை நீ செய்ய வேண்டும். எப்படி நீ வள்ளியிடத்திலே இன்பமோடு பல லீலைகள் செய்து இருக்கின்றாயோ, அதுபோல எனக்கு நீந்தான் உற்ற துணை. உன்னை தேடி அடியேனையும் நீ அருள் செய்ய வேண்டும். ஆக என்னை விட்டுறாத. என்னை பார்த்துக்கிறதுக்கும் என்னை இன்பமாக வைத்துக் கொள்வதற்கும் நீ ஒருவன் தான் இருக்கிற. இது உனக்கு கடமையும் கூட அப்படின்னு சொல்றார். அவ்வாறு என்னை அருளினால் உனக்கு அது பெருமையாகும் முருகா. நீ எனக்கு அருள் செய்யலைன்னா சிறுமைன்னு சுவாமி சொல்ல. அப்படி நீ என்னை பார்த்துக்கப்பா, அதனால உனக்கு பெருமைதான்ப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படி மீது துதித்து உடன் வாழ அருள் வேலே அப்படின்னு கேட்கிறார். இந்த உலகிலே உன்னை துதி செய்து உன்னுடைய புகழை எப்பொழுதுமே நான் பாடி நான் வாழும்படியாக அருள் செய் செவ்வேலே என்று சொல்லுகின்றார். இந்த பூலோகத்திலே உள்ள சிவலோகம் என்ற அன்பை பெற்றத்தக்க பதியான திருத்தணி மேவும் திருத்தலமாகிய திருத்தணியில் வாழ்கின்ற பிறவி பெருநோயை தீர்க்க வல்ல வைத்தியநாத பெருமாளே, பவரோக வைத்தியநாத பெருமாளே. அவன் எங்க இருக்கிறான்? பவலோக வைத்திய பெருமாள் பதியான திருத்தணி மேவும் சிவலோகம் எனப்பரி வேறும். சிவலோகம் போன்று பூலோகத்தில இருக்கக்கூடிய தணிகை புராணத்திலே கவிராட்சசர் சொல்றார். சிவலோகம் சிவபுரம் என்ற 2 திருப்பெயர்கள் திருத்தணிக்கு உண்டு. அதனால அருணகிரிநாத சுவாமிகள் இங்க சொல்றார். இதை வச்சுதான் பின்னால கவிராட்சசர் அந்த அந்த குறிப்பை எல்லாம் கொடுக்கிறார். அப்ப பூலோகத்திலே சிவபுரம் போல சிவலோகம் போல இருக்கக்கூடிய பதி என்னன்னா திருத்தணி. அந்த திருத்தணி எப்படிப்பட்ட தலமா? அன்பை உண்டாக்குவதற்குண்டான தலமா. அந்த திருத்தலத்திலே வாழக்கூடிய பெருமாள் பிறவி நோயை தீர்க்க வல்ல வைத்தியநாத பெருமாள் என்று போற்றுகின்றார். இந்த பாடலினுடைய கருத்து பல ஓமைகள் உதாரணங்கள் எல்லாம் கடலுக்கும் சமுத்திர நீருக்கும் இங்கே ஓமை சொல்லுகின்றார். அதுல எப்படி சமுத்திர நீரை சம்சாரமாக சொல்லி அதோடு மாட்டிக்கொண்டு பல பொய் முதலியவை எல்லாம் பேசி பெரியவர்களிடத்துல இருந்து அண்டி ஒதுங்கி இருந்து நல்ல நினைவோடு இருக்காமல் உடம்பிலே பலவிதமான நோய்களுக்கு ஆட்பட்டு கோபம் கொண்டு பைத்தியக்காரனாக மாறி நிலை தடுமாறி நான் தவிக்கின்றேன். ஆக இந்த நிலையினை எல்லாம் நீக்க வேண்டும் என்றால் இதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது எது? பிறவி. இந்த பிறவிக்கு காரணமாக இருப்பது எது? ஆசை. ஆக ஆசையாகிய ஆணிவேரை நீ அறுக்க வேண்டும். அப்படி அறுத்து உன் புகழை ஓதி நான் இந்த உலகிலே ஓய்வு பெறுவதற்காக நீனது அருள் தாராய், உனது திருவருளை தந்து ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டி அவன் வள்ளியிடத்திலே இன்பமாக இருந்த செய்திகளை சொல்லி அதுபோல நானும் இன்பம் அடையும்படி வைத்திருக்க வேண்டும். அது உன்னுடைய கடமை. ஏன்னா எனக்கு வேற யாரும் இல்லை. உன்னையே உறுதுணையாக தேடக்கூடிய அடியேனை இன்பமுடன் சுகப்பட நீ வைத்திருக்க வேண்டும். அது உன்னுடைய கடமை முருகா. அப்படி செஞ்சேனா உனக்கு அது பெருமை அப்படின்னு சுவாமி சொல்லிட்டு பலமுறை உன்னை துதித்து வணங்கக்கூடியவர்கள், உன்னுடைய திருப்புகளை மறவாமல் பாடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், இந்த உலகிலே உன்னை துதித்து உன்னுடனே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் பலர் வாழ அவர்களுக்கு அருளும் செவ்வேலே. இந்த பூலோகத்திலே சிவலோகத்திற்கு நிகரான சிவலோகம் போன்று பெருமையுடைய பதியாக விளங்கும் திருத்தணி என்னும் பதியில் எழுந்தருளிருக்கக்கூடிய முருகப்பெருமானே, நீ பிறவியாகிய நோயை தீர்க்க வல்ல வைத்தியநாத பெருமான் என்று பாடுகின்றார். முருகாசரணம். நம்ம அடுத்த பாடல் போயிடலாம். முருகாசரணம். அடுத்த பாடல் ஐயமுறு நோயும். பக்கையின் 23. தையதனதான 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 தனதான தையதனதான 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 தனதான ஐயமுறு நோயும் மையலும் வரும் பாய பல்நூலின் அல்லல் கடவாது துல்லியதில் மாயும் உள்ளமுமில் வாழ்வை கருதாசை ஐயமுறு நோயும் மையலும் அவாவி நைவரும் உபாய பல நூலில் அல்லல் கடவாது துல்லியதில் மாயும் உள்ளமுமில் வாழ்வை கருதாசை
பொய்யுமகலாத மெய்யை வளராவி உய்யும் வகையோக தனுகாதே புல்லறிவு பேசி அல்லல் படுவேலை நல்ல இருதாலேர் புணர்வோயே மெய்ய பொழில் நீடு தையலை முனாலு செய்ய புயமீதூஷணைவோனே வெள்ளைபமேறு வள்ளல் கிளை வாழ வெல்ல முதுமாவை பொறுதோனே வைய முழுதாலும் மையமயில் வீர வல்ல முருகாமூ தமிழ்வேலே வள்ளிபடர் சாரல் வள்ளிமலை மேவு வள்ளி மணவாள பெருமாளே வள்ளிபடர் சாரல் வள்ளிமலை மேவு வள்ளி மணவாள பெருமாளே நல்ல இருதாலேர் புணர்வாயே வள்ளி மணவாள பெருமாளே வல்ல முருகா முத்தமிழ்வேலே வள்ளி மணவாள பெருமாளே. முருகாசரணம். முருகாசரணம். இந்த திருப்புகழானது முருகவேல் குன்றுதோர் ஆடக்கூடிய தலங்களிலே ஒரு தலமாக கருதப்படும் வள்ளிமலையிலே அருளி செய்தது. இந்த வள்ளிமலையிலே தான் வள்ளி நாச்சியார் அவதரித்தார் என்றும் சொல்லுவார்கள். அந்த தலத்திலே அருளி செய்த பாடல். அந்த பாடலுக்கான விளக்கம்: ஐயமுறு நோயும் மையலும் அவாவின் ஐவரும் அப்படின்றார். கோளையும் அதனால் ஏற்படும் நோய்களும் மோகங்களும், மையல்னா மோகம், ஐயமுறு என்றால் பயப்படக்கூடிய நிலை, அதான் கோளை என்று பதிவு செய்கின்றார். நோய் என்றால் அந்த பயத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பல நோய்கள். மையல் என்றால் மோகங்கள். அவாவின் ஐவரும் என்றால் ஆசையை தூண்டக்கூடிய ஐம்பொறிகள். அந்த பொறிகள்லாம் நம்ம சொல்லியிருக்கோமே, மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த பொறிகளுக்கு இந்த பொறிகள் வழியாக பற்றப்படுவது ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். இந்த ஆசைகளை தூண்டக்கூடியது என்று இவற்றை சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, நூல்கள் பல, கலைகள், சிறப்பு ஆகம நூல்கள், சாஸ்திர நூல்கள், சம்பிரதாய நூல்கள் என்று இப்படி பல நூல்கள் இருக்கும். அந்த பல நூல்களை எல்லாம் கற்று அவற்றிலே இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளும் அவற்றிலே சொல்லக்கூடிய உண்மைத்தன்மைகளையும் சேற்றை தாண்டாது துல்லியதில் மாயும் உள்ளமும், அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளிலே விழுந்து இறந்து போகின்ற உள்ளமும் மனதும் இல்வாழ்க்கையை கருதாமல் இருக்கக்கூடிய நிலை, அதான் பொய்யும்னு சொல்லிட்டார். மன வாழ்க்கையே எண்ணுகின்ற ஆசையும், அந்த ஆசையினாலே நாம் சொல்லக்கூடிய பொய்யான செய்திகளையும் அகலாத நீங்காத இந்த உடலை வளர்க்கின்ற உயிர் உய்யும்படியான, ஆவினா உயிர் உய்யும்படியான யோகத்து அணுகாதே, நல்ல யோக வழிகளை நான் அணுகாமல், ஏன்னா என்னென்னலாம் அவர் பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசியில தான் இங்க இடையில தான் சொல்றார், யோக வழிகளை நான் அணுகவில்லை. சரிகை, கிரியை, யோகம், யோகத்தின் மூலமாக பெறப்படுவதுதான் ஞானம். ஞானத்தினுடைய திறவுகோல் தான் முக்தி. ஞானம்னாலே முக்தி தான். ஞான நிலையை அடைவதுதான் முக்தி நிலை, மோன நிலை என்றெல்லாம் சொல்றோம். ஆக யோக வழியை நான் தேடவில்லை. இழிவான அறிவு பேச்சுக்களையே நான் பேசி திரிந்தேன். புல்லறிவு என்பது இங்கே இழிவான சிற்றறிவாக கருதப்படும். இந்த சிற்றறிவு உடையவர்கள்லாம் என்னென்ன பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இழிவான சொற்களையே பேசி அறிவு இழந்த நிலையிலே இருக்கலாம். அதன் மூலமாக என்ன வரும்? துன்பங்கள் வரும். துன்பங்கள் பலவாறு என்னை வந்து அடைந்தது. நல்ல இரு தாளில் புணர்வாயே என்னால் உன்னுடைய நல்ல திருவடிகளில் என்னை நீ சேர்த்தருள வேண்டும். மெய்யனே, எல்லாவற்றிற்கும் உண்மையானவன் சுவாமிதான். பொழில் நீடு தையலை, பொழில்னா சிறப்பான சோலைகள்னு பொருள், நீடுனா நீண்டன்னு பொருள், தையலைனா இங்க தையலுக்கு மனைவின்னு பொருள். இந்த இடத்துல தையல்னா யாரு? பெண். எந்த பெண்? வள்ளி. ஆக உண்மையானவனே, மெய்யானவனே, மெய்கண்ட வேலவனே, வள்ளிமலை சோலையிலே நீண்ட நேரமாக வள்ளியை உனது பன்னிரு சிவந்த புயங்களாலும் இருகத் தழுவுவோனே. முன்னான்கும் அப்படின்னா முன்னாங்குனா 12, அதுதான் சாமி இப்படி சொல்றார். உன்னுடைய 12 தோள்களாலும் வள்ளியை இருக அணைத்து தழுவியவனே. வெள்ளையானை ஐராவதத்தின் மீது ஏறும் இந்திரனின் சுற்றமாகிய தேவர்கள் வாழ வள்ளல் இலைன்றார். இந்திரனை வள்ளல்ன்றார் பாருங்க. வெள்ளையானை ஏறக்கூடிய
வள்ளலாகிய இந்திரன் அந்த இந்திரனுடைய சுற்றமாகிய தேவர்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக வெள்ளமுது வெள்ளமுது மாவை அப்படின்றார். வெள்ளம் முது அப்படின்னா வெள்ளம்னா நீர்னு தெரியும். முதுனா பழைய வெள்ளம், பழமையான வெள்ளம். என்னது? கடல். அந்த கடல் நடுவே பழமையான மரம். அது என்ன மரம்? மாமரம்னு சொல்றாங்க. மாமரம்னா பெரிய மரம், மாங்காய் காய்க்கிற மரம் இல்ல, பெரிய மரம். அந்த பெரிய மரமாக நின்ற சூரனோடு போர் புரிந்தவனே. எதனால சூரனோட போர் புரிகிறான் என்பதற்கு சுவாமி அற்புதமான அடைமொழி கூறுகின்றார். வெள்ளை யானை ஏறக்கூடிய வள்ளலாகிய இந்திரன் அந்த இந்திரனுடைய சுற்றமாகிய தேவர்கள் வாழ்வதற்காக கடலிடையே மிக நெடுங்காலமாக இருக்கக்கூடிய பழைய மரமான சூரனோடு போர் புரிந்தவனே. இந்த வையம் முழுதாள, இந்த வையம் என்றால் உலகம், இந்த வையம் முழுவதும் உலகம் முழுமையும் ஆளக்கூடிய ஐயன் யாரு? மயில் வீரனாகிய முருகப்பெருமான். அவன் எல்லாவற்றிற்கும் வல்ல பெருமானாக இருக்கின்றான். இந்த இடத்திலே வல்ல முருகா முத்தமிழ் வேளா அப்படின்றார். இங்கே வல்லம் என்பது திருவல்லம். இது வள்ளிமலைக்கு தெற்கு பக்கத்துல 9 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த பகுதி அமைந்திருக்கிறது. இந்த வள்ளிமலை திருப்புகளிலே திருவள்ளத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை எண்ணி பாடுகின்றார். வல்ல முருகா முத்தமிழ் வேளா. வல்லம் என்பது திருத்தலம், முருகப்பெருமானுடைய திருத்தலங்களில் ஒன்று. அது வள்ளிமலைக்கு தெற்கு பக்கம் 9 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கு. அந்த தளத்திலே இருக்கக்கூடிய முருகோனே முத்தமிழ் வேளா என்றால் முத்தமிழுக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய வேளா. வள்ளி படர் சாரல் வள்ளிமலை மேவும் வள்ளி மணவாள பெருமாளே. வள்ளி படர் என்றால் வள்ளிக்கொடி படரக்கூடிய, சாரல் என்பது அந்த மலைச்சாரலை குறிக்கும், வள்ளிமலை என்பது அங்கே இருக்கக்கூடிய மலைக்கு உண்டான பெயர். ஆக வள்ளிக்கொடி படரக்கூடிய மலை சாரல்கள் நிறைந்த வள்ளிமலையிலே வாழும் சுவாமி வள்ளியின் மணவாள பெருமாளாக விளங்குகின்றான் என்று இந்த பாடலை நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் பதிவு பண்ணுகின்றார். பாடலினுடைய கருத்தாக இருப்பது என்ன என்றால், இந்த உடலை வளர்க்கின்ற இந்த உடலிலே இருக்கக்கூடிய உயிர், அந்த உயிர் உய்ய வேண்டும். அந்த உய்வதற்கு தான் முக்தின்னு பேரு. உயிர் உய்யக்கூடிய யோக வழியை நான் அணுகாமல் இருக்கின்றேன். ஆக என்னை இழிவான பேச்சுக்கள் எல்லாம் பல பேசி துன்பம் அடையக்கூடிய நிலையிலே நான் இருக்கின்றேன். இத்தகைய நிலையிலே இருக்கக்கூடிய எனக்கு என்னை உனது 2 திருவடிகளிலும் நீ சேர்த்து அருள வேண்டும் சுவாமி என்று பெருமானிடத்தில் வேண்டுகின்றார். பிறப்புக்கு காரணத்தை சொல்லுகின்றார். ஆசையை தூண்டுவது இந்த பொறிகள். அதனால நமக்கு கோழைத்தன்மை ஏற்படுகிறது, பயம் ஏற்படுகின்றது, மோகம் ஏற்படுகின்றது. இவற்றையெல்லாம் நீக்கி பெருமானே உன்னுடைய திருவடியில் நீ என்னை சேர்த்து அருள வேண்டும் என்று இந்த பாடலிலே அருணகிரிநாத சுவாமிகள் வேண்டுகின்றார். இந்த திருப்புகள்ல வள்ளிமலை முருகப்பெருமானை பாடும் பொழுதே வள்ளிமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய தலமான வல்லத்திலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அவர் முத்தமிழ் கடவுளே என்று போற்றுவதும் இந்த பாடல் மூலமாக நாம் அறிகின்றோம். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல் வேத வெற்பிது. பக்க எண் 24. தானதத்த 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 தனதான தானதத்த 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 தனதான தானதத்த 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 தனதான தானதத்த 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 தனதான வேத வெற்பிதே புனத்தில் மேவி நிற்கும் அபிராம வேத வெற்பிதே புனத்தில் மேவி நிற்கும் அபிராம வேடு வச்சி பாத பத்ம மீது சிச்சை முடிதோய வேடு வச்சி பாத பத்ம மீது சிச்சை முடிதோய ஆதரித்து வேலை புக்க ஆரிரட்டி புயனேய ஆதரித்து வேலை புக்க ஆரிரட்டி புயனேய ஆதரத்தோடாதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே ஆதரத்தோடாதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே காதுமுக்ரு வீரபத்ர காலிவெக்க மகுடமா காதுமுக்ர வீரபத்ர காலிவெக்க மகுடாமா
காசமுட்ட வீசி விட்ட காலர்பதி மயூரை, காசமுட்ட வீசி விட்ட காலர்பதி மயூரை, ஓதுவித்த நாதர் கற்க ஓதுவித்த முனினான, ஓதுவித்த நாதர் கற்க ஓதுவித்த முனினான, ஓரெழுத்தில் ஆரெழுத்தை ஓதுவித்த பெருமாளே, ஓரெழுத்தில் ஆரெழுத்தை ஓதுவித்த பெருமாளே. முருகாசன். முருகாசரணம். குன்றுதோறும் ஆடக்கூடிய பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய மலைத்தலங்களிலே குன்று கோயில்களிலே ஒன்று திருக்கழுக்குன்றம். மாணிக்கவாசக சுவாமிகளால் திருவாசகம் பாடல் பெற்ற தலம் இந்த திருக்கழுக்குன்றம். இந்த திருப்புகளிலே தக்கையாகத்தை அளிக்க சிவபெருமானும் உமையும் வீரபத்திரராகவும் காளியாகவும் வந்தனர். அதனை காளி நாணும்படியாக சிவபெருமான் ஊத்துவ தாண்டவம் ஆடியது இங்கே குறிப்பிட்டு இந்த திருப்புகளை சுவாமிகள் ஏற்றுகின்றார். வேத வெற்பு என்பது, வேதம்னா உங்களுக்கு தெரியும், வெற்புனா கிரி மலை. வேத வெற்பாகிய திருக்கழுக்குன்றத்தில் குணத்தில் மேவி நிற்கும் வள்ளிமலையிலும் உள்ள திணை குணத்தில் விரும்பி இருக்கும் அபிராம என்றால் பேரழகு உடையவன். அப்ப திருக்கழுக்குன்றத்திலையும் வள்ளிமலையிலே உள்ள திணை குணத்திலையும் விரும்பி இருக்கக்கூடிய பேரழகு உடையவனே. வேடுவச்சி பாதபத்ம மீது, வேடுவச்சியான வள்ளியினுடைய பாத தாமரையின் மீது செச்சை முடிதேய ஆதரித்து வேலை புக்க. செச்சை என்பது இங்கே வெற்றி மாலையை குறிக்கும். வெற்றி மாலையை அணிந்த உன்னுடைய திருமுடி படும்படியாக அவளை காதலித்து வேலை புக்க ஆட்கொள்ளக்கூடிய வேலை இதுதான் சமயம் என்று திணை குணத்திற்கு சென்று உன்னுடைய 12 தோள்களை உடைய நண்பனே அப்படின்னு சொல்றார். நேயன் என்றால் இங்கே நண்பன்னு பொருள். ஆக நண்பனாக விளங்கக்கூடிய சுவாமி ஆர்வத்துடன் நான் உன்னை அன்போடு வழிபாடு செய்ய, ஆதரிக்க அப்படின்னா அன்போடு ஆர்வத்தோடு உன்னை நான் வழிபாடு செய்ய, ஆன புத்தி, ஆனன்னா உரிய, அந்த உரிய புத்தியையும் உபதேச மொழியாக நீ எனக்கு சொல்லி அருள வேண்டும். சுவாமி, நான் உன்னை அன்போடு வழிபாடு செய்வதற்குண்டான உரிய புத்தியையும் உபதேச மொழியாக நீ எனக்கு சொல்லி அருள வேண்டும். புகழ்வாயேனா அருள்வாயே, சொல்லுவாயே என்று பொருள். காதும் உக்ர வீரபக்திர காளி. காதும் என்றால் வெகுண்டு வந்த, உக்குர என்றால் மிக கோபமான வீரபத்திரரை குறிக்கும். பத்திரகாளி என்பது துணையாக வந்த காளி. அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, நாணம் அடையும்படி வெட்க மகுடத்தை, மகுடம் என்றால் அங்கே அணிந்திருக்கக்கூடிய கிரீடம், அந்த கிரீடம் ஆகாச என்பது வானத்தை குறிக்கும். ஆகாசம் என்றால் வானம். ஆக வானத்தை முட்டும்படி வீசிவிட்ட காலர் யாரு? சிவபெருமான். ஊத்துவ தாண்டவம் ஆடிய பரமசிவன். பக்தி உள்ள தேவர்கள், பக்தி இமையோர்னா தேவர்கள், இமையோர் தொழு பாதம் அப்படின்னு தேவாரத்துல வரும். பக்தியுள்ள இமையோர்கள் தேவர்களை ஓதுவித்த நாதர் கற்க. எல்லா விதமான முனிகணங்களுக்கும் கற்பித்த நாதர் யாரு? சிவபெருமான். அந்த சிவபெருமான் உன்னிடத்தில் பாடம் கேட்கின்றார். பக்தி இமையோரை ஓதுவித்த நாதர் கற்க. நாதர்னா சிவபெருமான், ஓதுவித்தன்னா எல்லாருக்கும் உபதேசம் செய்த பெரிய பொருள் சிவப்பொருள் தான். அந்த சிவபரம்பொருள் உன்னிடத்திலே பாடம் கேட்க ஓதுவித்த முனினான சிவபெருமானால் ஓதுவிக்கப்பட்ட பிரம்மன் வெக்கமடைகிறான். என்னடா நமக்கு பாடம் சொன்னவரு முருகப்பெருமானிடத்துல பாடம் கேட்கிறாருன்னு பிரம்மன் வெக்கப்பட்டு நிற்க, ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளே. ஓரெழுத்தாகிய ஒப்பற்ற ஓம்கார பிரணவத்திலே ஆறெழுத்தாகிய ஓம் நமச்சிவாயா அல்லது ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தின் தன்மைகளை எல்லாம் விளக்கி அந்த சிவபெருமானுக்கு உபதேசித்த பெருமாளே என்று சொல்லுகின்றார் இந்த பாடலிலே. பாடலுடைய கருத்தாக இருப்பது 12 தோள்களை உடைய முருகப்பெருமானை நண்பனே என்றார். ஆரிரட்டி புயனேயா, நேயா என்றால் நண்பன். முருகப்பெருமான ஃப்ரெண்டுனே அருணகிரிநாத சுவாமி சொல்லிட்டார். நண்பனே, ஆர்வத்தோடு நான் உன்னை அன்போடு உன்னை நான் வழிபாடு செய்ய வேண்டும். அதற்கு உரிய புத்தியையும் உபதேச மொழிகளையும் நீ எனக்கு சொல்லி அருள வேண்டும்னு சொல்லிட்டு காளியை பத்தி இங்க ஒரு குறிப்பு கொள்றார் இந்த
ஊர்த்துவ தாண்டவத்துக்கு வேற பொருள் சொல்லுவாங்க. இங்க அருணகிரிநாதர் இந்த பொருள் தான் சொல்லியிருக்கார். வெக்கம் அடையும்படி தனது கிரீடம் வானில் முட்ட வீசி ஆடக்கூடிய நிலையிலே ஊர்த்துவ தாண்டவம் ஆடிய பரமசிவன், அந்த பரமசிவனுடைய மேன்மையை சொல்லுவதற்காக இதை சொல்றார். அந்த பரமசிவன் தான் எல்லா விதமான தேவர்கள் முனிகணங்கள் வேண்டியோர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்யக்கூடிய பெரியவன். அந்த பெருமானும் இந்த முருகப்பெருமானிடத்திலே பாடம் கேட்டார். தகப்பன் குழந்தையிடம் பாடம் கேட்டதை கண்ட பிரம்மதேவன் வெக்கமடைந்தான். நாண என்றால் வெக்கமடைதல்னு பொருள். ஆக ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளே, சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த பெருமான் முருகப்பெருமான் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தில் அடங்கியுள்ள சரவணபவ என்ற மந்திரத்தின் தன்மையை விளக்கி அந்த சிவனுக்கு உபதேசம் செய்தான் என்பது இந்த பாடலுடைய கருத்தாக சுவாமி சொல்றார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த இடத்திலே இன்னொரு கருத்தும் சொல்லப்படும். தக்க யாகத்தை அளித்த போது சிவபெருமான் ஆடிய தாண்டவம் இங்கே குறிப்பிடப்படுகிறது. தில்லையிலே ஆடிய நடனம் தான் தில்லைக்காளிக்கும் நடராஜராக்கு வந்ததாகவும், அதுல சிவபெருமான் தன்னுடைய காதில் இருக்கக்கூடிய குண்டலம் தவறி விழுந்தது. அதனை தன் கால் மூலமாக எடுத்து தன்னுடைய காதிலே சிவபெருமான் மாட்டிக்கொண்டார். அப்படி தேவி மாட்ட முடியாமல் தோல்வியை ஒப்புக்கொண்டார் என்று சொல்லுவாங்க. ஆனா அம்பாளுக்கு காதுல இருந்து தோடு விழுகல. சிவபெருமானுக்கு தோடு விழுந்துச்சு. அவரு தன்னுடைய கையினால எடுக்காம காலால எடுத்து ஒரு நடனம் ஆடினார். அதுதான் தில்லையிலே ஆடக்கூடிய நடனத்துக்கு பொருளாக சொல்லுவார்கள். அதுல சிவபெருமான் காலை தூக்கிட்டார், தேவியால காலை தூக்க முடியலன்னு எல்லாம் சிலர் பேசுறாங்க. அது அந்த இடத்துக்கு இல்லை. சிவபெருமானுடைய குண்டலம் விழுந்தது. அதை தன்னுடைய கால் மூலமாக எடுத்து அவர் உருத்துவ தாண்டவத்திலே மாட்டினார். தேவி அப்படி செய்யாமல் சிவபெருமான் இடத்திலே சரணடைந்தார். இதுதான் அந்த நடனம் உணர்த்தக்கூடியது. அதை பலர் பலர் மாதிரி சொல்றாங்க, கிடையாது. இங்க சொல்லக்கூடிய தாண்டவம் என்னன்னா, தக்க யாகத்தை சுவாமி சிதைத்ததை சொல்லி அந்த வெக்கமடையும்படி, யாரு காளியாக வீரபத்திரனின் துணைவியாக வந்த காளி வெக்கம் அடையும்படி அவளுடைய கிரீடத்தை வானம் முட்டும்படியாக எடுத்து உயர வீசிய ஊர்த்துவ தாண்டவம் ஆடிய சிவபெருமான் என்று இங்கே குறிப்பிக்கப்படுகின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். முருகாசரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வகுப்பு நிறைவாக அம்மா மங்கள வாழ்த்து. பிரகாசனம். நம் மங்கள வாழ்த்து பாடிடலாங்களாண்ணா? அம்மா மங்கள வாழ்த்து பாடலாம். அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்றுணர்ந்து ஓதுவார் வான்முகில் வாழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. முருகாசனம்.